இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட சொந்த மாவட்டத்தில் திமுக வென்ற ஒரே தொகுதியான சேலம் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியோட நிலவரம் மற்றும் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சேலம் வடக்கு சட்டப்பேரவை தொகுதி சேலம் மாநகராட்சியில 6வது வார்டிலிருந்து 16வது வார்டு வரையிலான பகுதிகளையும் 26வது வார்டிலிருந்து 36வது வார்டு வரையில இருக்கக்கூடிய பகுதிகளும் அப்புறம் கண்ணங்குறிச்சி பேரூராட்சி பகுதிகளை உள்ளடக்கினதுதான் இந்த சேலம் வடக்கு சட்டப்பேரவை தொகுதி. வெள்ளி பட்டறைகள், தொழில் நிறுவனங்கள், வணிக வளாகங்கள்னு தொழில் மற்றும் வர்த்தகம் சார்ந்த பகுதியாவே இருக்கு இந்த சேலம் வடக்கு தொகுதி. கண்ணங்குறிச்சி பகுதியில விவசாயம் மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுல தொகுதியில 1,09,441 ஆண் வாக்காளர்கள், 1,14,936 பெண் வாக்காளர்கள், 46 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,24,423 வாக்காளர்கள் இருக்காங்க. வரலாற்றுல சேலம் 2வது தொகுதியா இருந்துச்சு. தொகுதி மறுசீரமைப்புல சேலம் வடக்கு தொகுதியா மாற்றப்பட்டுச்சு. தொகுதி தேர்தல் வரலாற்றுல பார்த்தா திமுக 7 முறையும் அதிமுக காங்கிரஸ் தலா 3 முறையும் வெற்றியை வசமாக்கி இருக்காங்க. தொகுதியில 1977 தேர்தல்ல ஜனதா கட்சி ஜெயிச்சிருந்தாங்க. 2001 தேர்தல்ல அதிமுக கூட்டணியில பாமகவும், 2011 தேர்தல்ல அதிமுக கூட்டணியில தேமுதிகவும் இந்த தொகுதியில ஜெயிச்சிருந்தாங்க. 2016 தேர்தல்ல போட்டியிட்டு ஜெயிச்ச திமுக வேட்பாளர் ராஜேந்திரன் மறுபடியும் 2021 தேர்தல்ல களமிறங்கினார். அவருக்கு எதிராக அதிமுகவில் கோ வெங்கடாச்சலம் போட்டியிட்டாரு. 2 பேருக்கும் இடையில தொகுதியில செம்ம போட்டி இருந்துச்சு. இறுதியில ராஜேந்திரன் 93,432 வாக்குகளை பெற்று ஜெயிச்சிருந்தாங்க. மறுபுறம் கோ வெங்கடாச்சலம் 85,844 வாக்குகளை வாங்கியிருந்தார். 7,588 வாக்குகள் வித்தியாசத்துல ராஜேந்திரன் வெற்றியை வசமாக்கிட்டாரு. கொங்கு மண்டலத்துல இருக்க சேலம் மாவட்டத்துல திமுக ஜெயிச்ச ஒரே தொகுதி சேலம் வடக்கு தான். சேலம் மாவட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட மாவட்டமும் கூட. அங்க இருக்கிற 11 தொகுதிகள்ல 10 தொகுதியை அதிமுக கூட்டணி வசமாக்கின நிலையில சேலம் வடக்கு மட்டும் திமுகவுக்கு கிடைச்சிச்சு. அங்க வெற்றி பெற்ற ராஜேந்திரன் தமிழக அமைச்சரவையில இடம்பெற்றாரு. இப்ப சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் ராஜேந்திரன் இருக்க சேலம் மாவட்டத்துல விஐபி தொகுதி அந்தஸ்து பெற்றிருக்கு சேலம் வடக்கு. எடப்பாடி பழனிசாமியோட சொந்த மாவட்டத்துல திமுக வசமான ஒரே ஒரு தொகுதியான சேலம் வடக்கு தொகுதியில இப்ப எப்படியாவது வெற்றியை வசமாக்கிடும்னு அதிமுக தீவிரம் காட்ட சேலம் வடக்கு தொகுதி களம் பரபரப்பாகி இருக்கு. திருமணிமுத்தாறு சீரமைச்சு திருமணிமுத்தாறு சரி பண்ணதுக்காக பல்வேறு கோடியில் வந்து திட்டங்கள் பண்ணியுமே அதை எதை நோக்கத்துக்காக பண்ணாங்களோ அது நிறைவடையலை. மீண்டும் மக்கள் வந்து கழிவுகளை கொட்டுறதும் திருமணிமுத்தாறு வந்து சுகாதார சீர்கேடாக இருக்கிறதாகவும் இருக்குது. சேலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இந்த ஏற்காட்டில் துவங்கி பரமத்தி வேலு சோழசிராமலையில் போய் காவிரியில் போய் அது இணையுது. கிட்டத்தட்ட 160 துணை ஆறுகள்லாம் ஜாயின் பண்ணதுனாங்க ஒரு சேலத்து கூவமாயிருச்சு திருமணிமுத்தாறு. அதை வந்து முறையாக எந்த கழிவுகளும் கொட்டாத மாதிரி எந்த சுகாதாரம் சீர்கேடு இல்லாத மாதிரி இருந்தால் அது ஆறாக இருக்கும். திருமணிமுத்தாறு ஆறாக வேணும் சேலம் மக்களுடைய மிக நீண்ட நாள் கோரிக்கை. முதல்ல ஏரி பார்க்கறது கொஞ்சம் அழகாக நல்லா நீட்டாக இருந்தது. இன்னைக்கு வந்து கழிவுகள்லாம் வந்து ஏகப்படலாம் கொட்டிட்டு இருக்காங்க. அந்த கோழிக்கு தீனிக்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரி வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையாக வந்துருச்சு, ஒரு மட்டமான நிலையமாக வந்துருச்சு. அது ஏரி மாதிரியே இப்போ தெரியல. அந்த ஏரியை கொஞ்சம் மீட்டு எடுத்து நல்லா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கூல் பக்கத்துலையும் சரி, இங்கே ஜிஹெச் இருக்குது, கண்ணங்குறிச்சி பக்கத்தில் கண்ணங்குறிச்சி ஜிஹெச் இருக்குது. ஜிஹெச்சை ஒட்டியே இப்போ நீங்கள் அந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மாலை மாதிரி குமிச்சு வச்சுக்கிறாங்க.
இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த குப்பையெல்லாம் அகற்றிட்டு நீட்டாக வந்து ஒரு பொதுமக்களுக்கு வாழ்வுக்கு தேவையான மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதே ஏரியாவில் குப்பை தொட்டிகள் அமைச்சு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஏரியா வந்து எதுவும் இல்லாதனால பொதுமக்கள் பொதுவான ஆளுங்க எல்லாருமே ஒரு இடத்துல கொட்டிடுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் தான் கொட்டிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து குப்பை தொட்டி வந்து வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க போய் அந்தந்த ஏரியாவில் போட்டுருவாங்க. ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பாலம் இல்லைங்களா, இது முன்னாடி கேட்டதுக்கு முன்னால் பாலம் போடுறதுக்கு முன்னால் டிராஃபிக் இருந்ததுனால பாலம் போட்டாங்க. பாலம் போடுறதுக்கு அப்புறமும் மறுபடியும் டிராஃபிக் வருது. எதனால் காரணம் என்னன்னா, இந்த பக்கம் 4 ரோடு போகிற வழியில் ஆத்தூர்லேருந்து வந்தால் 4 ரோடு கிராஸ் பண்ணி போகிறது பாலத்துலேருந்து வண்டி வருது. அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த பக்கம் அஸ்தமன்லேருந்து வந்தீங்கன்னா அது கிராஸ் ஆகுது. காலேஜ் விட்டாங்களா அது டிராஃபிக் ஆகுது. டிராஃபிக்கில் வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுது பிள்ளைங்க வந்து பஸ் ஏறதுக்கு. அது டிராஃபிக் ரொம்ப ஜாம் ஆகுதுனால இது ஆக்சிடென்ட் அதிகமாகுது. சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஹெச் பெரிய ஜிஹெச் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாவட்டத்துக்கு முக்கியமான ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க. பட் அது உள்ளே இருக்க மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தா அந்தளவுக்கு இல்லை. எல்லாமே இருக்குது, ரூம்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. வந்து அட்டெண்டர்ஸ் வந்து தங்குற மாதிரி ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே ஒருத்தர் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டாக அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்போ தான் நானே அதை நேரில் பார்த்தேன். ரூம்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறதில்ல. பாத்ரூம், டாய்லெட் அதெல்லாம் வந்து சரியாக இல்லை. தண்ணியும் பார்த்திங்கன்னா சுகாதாரமாக மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் மேம்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.